அதிகாலையில் ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது என காவல்துறை கூறியதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோவிந்தன்பட்டியில் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஒலிபெருக்கி இசைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் தேர்தல் விதிமுறை நடைமுறையில் உள்ள நேரத்தில் அதிகாலை நேரத்தில் ஒலிபெருக்கி இசைக்கக்கூடாது என தெரிவித்துள்ளனர். இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் காவல்துறையினர் அத்துமீறி பொதுமக்களை அடித்ததாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மக்களை சமாதானப்படுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர். இதனால் தேனி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கருப்பையா போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா என கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை அழைத்துக் கொண்டு வீடு வீடாகவும் மற்றும் கடைகளிலும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து இரட்டை இலை சின்னம் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். மேலும் வாக்கு சேகரிக்க வந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு அப்பகுதி பெண்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரவேற்றனர். அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அளித்த மனுவால் பரபரப்பானது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெருமாநத்தம் கிராமத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களது பகுதிகளுக்கு அரசு எவ்வித நலத்திட்டங்களும் செய்து தரவில்லை எனவும் ஒவ்வொரு முறையும் சலுகைகள் பெற வேண்டுமென்றால் பல கட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், எனவே கிராமத்தினை தனி ஊராட்சியாக பிரித்து அறிவிக்க வேண்டும் என அக்கிராம மக்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் கிராமத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நாளில் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கப் போவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாமரத்துப்பட்டி பகுதியில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டபோது அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என தங்களுடைய ஆதங்கத்தை வேட்பாளரிடம் தெரிவித்தனர். பின்னர் பேசிய வேட்பாளர் மதன் ஜெயபாலன், எங்கள் கட்சியின் கொள்கையே தரமான குடிநீர்தான் எனவும் கண்டிப்பாக இந்த முறை வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நிறைவேற்றுவேன் என கூறினார். தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு 176 துணை ராணுவ படையினர் வருகை தந்துள்ளனர். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி 100% வாக்களிக்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஒடிசாவிலிருந்து 176 துணை ராணுவ படையினர் வருகை தந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 860 வாக்குச்சாவடிகளில் 50 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கலவரங்கள் ஏதும் நடைபெறாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.